சென்னை தாம்பரம் அரசு தங்கும் விடுதியில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் விடுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பது உறுதியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் விடுதியில் 2 இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்து வந்துள்ளதாகவும் மற்ற இடங்களில் செயலிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், தற்பொழுது அரசு விடுதியில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். அரசு சேவை இல்லத்தில் 13 வயது மாணவிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளது. இது தொடர்பாக அந்த பகுதி காவலாளியை மேத்யூ என்பவரை சிற்றப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் அந்த சம்பவம் குறித்து குறைபாடுகள் உள்ளதாகவும் அந்த விடுதியில் குறைபாடுகள் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதாவது பாலியல் அத்துமீறல் நடந்த விடுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பது குறித்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளனர். 2 சிசிடிவி கேமராக்களை தவிர வேறு எதுவும் செயல்படவில்லை. ஒரு ஆண் காவலாளி மட்டும் 12 மணி நேரத்திற்கு மேலாக பணிபுரிந்து உள்ளார். பெண் விடுதி காப்பாளர் விடுப்பில் சென்றுள்ளார். 10 அடி உயரம் கொண்ட மதில் சுவரில் ஆங்காங்கே முள்வேலிகள் உடைக்கப்பட்டுள்ளதும், பெண்கள் தங்கும் விடுதிக்கு செல்லும் வழியில் உள்ள 2 கான்கிரீட் போடப்பட்டுள்ளதால் பூட்டப்பட்டுவில்லை. பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் சார்பாக இது தொடர்பாக தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.